ஹாப்பி பர்த்டே மீனா. என்ன இந்த மாதிரி சீப்பான போன்ல எனக்கு கிஃப்டா கொடுத்து என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? ஐபோன் மீனா. ஐபோன் தான், ஆனா இதெல்லாம் எந்த காலத்து மாடல்? இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? சீ, உன்னால எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல போனை கூட கிஃப்டா வாங்கி தர முடியலல்ல? என்னோட சம்பள காசுல இருந்து என்னால என்ன முடியுமோ உனக்காக ஆசாசே வாங்கிட்டு வந்த மீனா. இதுதான் நீ, இதுதான் உன் தகுதி, இதுதான் உன் ஸ்டேட்டஸ். நீ எந்த நிலைமையில இருக்கன்றத நீயே தெரிஞ்சுக்கோ. என்ன சொல்லி குத்தம் இல்ல, உனக்கு போய் என்ன கட்டி வச்சான் பாரு எங்க அப்ப, அவரை சொல்லணும். உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஹலோ. ஹலோமா. சொல்லுப்பா. அம்மா, நான் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்தது 6 மணிக்கு மேல வீட்ல இருந்தே போன்ல படிக்கிற மாதிரி இருக்குமா. நான் +2 இல்லையா, அதனால தான். சரிப்பா, போய் படிப்பா. அம்மா, இந்த பட்டன் போன் வச்செல்லாம் படிக்க முடியாதுமா. டச் போன் இருந்தா மட்டும் தான் படிக்க முடியும். ஐயோ, லோன் வேற இன்னும் 3 மாசம் இருக்கடா. எப்படா வாங்குறது? ஏய், இருடா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். கட் பண்ண. அம்மா, வேலை செய்யும் போது என்ன போன்ல கூத்தடிச்சிட்டு இருக்க? அம்மா, பையன் படிக்கிறதுக்கு போன் கேட்டான், அதான் பேசிட்டு இருந்தேன். டா, இத எடுத்துட்டு போ. இதுக்கு மாசம் மாசம் சம்பளத்துல கழிச்சுக்கிறீங்களாம்மா? சீ, இதெல்லாம் ஒரு போனு, நீ வாங்குறதெல்லாம் ஒரு சம்பளம். இதுல கழிக்க வேற செய்யறாங்க. அது வந்துமா, உனக்கு விருப்பம் இருந்தா எடுத்துட்டு போ, இல்லன்னா போற வெள்ளி தூக்கி குப்பை தொட்டில போட்டு போ. அம்மா, சீட் எடுத்துங்கம்மா. எதுக்கு? என் பையன் +2ல பாஸ் பண்ணிருக்காமா, அதுவும் ஸ்கூல்ல மார்க் வாங்கியிருக்காமா. அப்போ உன் பையன் படிச்சிட்டு நல்லா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா நீங்க வேலைக்கு வர மாட்ட. ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா, எப்போதும் போல உங்க வீட்டு வேலைக்கு வந்துருவோம்மா. தம்பி எடுத்துங்க, எல்லாத்தையும் எடுத்துங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி, உங்களாலதான் என் பையன் படிச்சு ஸ்கூல்ல மார்க் வாங்கியிருக்கான். நான் என்னமா பண்ண? அன்னைக்கு நீங்க வேணான்னு சொல்லி கொடுத்த அந்த போனை வச்சுதான் என் பையன் படிச்சு ஸ்கூல்லயே ஆளா வந்திருக்கான். எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என் சொந்தக்காரங்க மத்தியில நான் ரொம்ப கௌரவமா இருக்கேன். இந்த புண்ணியெல்லாம் உங்களை தான் தம்பி சேரும். அம்மா, நான் ஒன்னு சொன்ன